இனிமையான சுமைகள். சுமைதான். சுமைன்னு சொன்னாலே சுமைதான், பாரம்தான், பிரச்சனை தான். ஆனால் நாம தியானிக்க போகிறது இனிமையான சுமைகள். ஒரு 10 காரியங்கள் சொல்லுவேன். எத்தனை காரியங்கள் சொல்லுவேன்? 10 காரியங்கள் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். 1, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். 2 பேர் சுமக்கிறாங்கன்னு சொன்னாலே அது சுமைதான். 2 பேர் சுமக்கிறாங்கன்னு சொன்னாலே சுமைதான். ஒரு ஆளால சுமக்க முடியல. அதனால எத்தனை பேர்? 2 பேர். இப்போ கர்த்தருக்கு ஜாதி தேவையில்லை. நீ எந்த ஜாதியா இருக்கலாம். கர்த்தருக்கு நிற வித்தியாசம் தேவையில்லை. நீ எந்த நிறமா இருக்கலாம். கர்த்தருக்கு திறமை குறைந்தவன் திறமை உள்ளவன் என்கிற வித்தியாசம் இல்லை. நீ யாரா இருக்கலாம். நீ யாராய் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தேவை 2 தோள்கள். கர்த்தருக்கு தேவை 2 தோள்கள். அதுல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி வித்தியாசம் இல்லை. கருப்பு வெளுப்பு வித்தியாசம் இல்லை. படிப்பு குறைந்தன்னு வித்தியாசம் இல்லை. அர்ப்பணிப்புள்ள 2 தோள்களை தெய்வத்துக்கு விட்டு கொடுக்க முடியுமானா இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வாக்குத்தத்தத்தின் கனியை சுமக்க பண்ண விரும்புகிறார். புரிஞ்சவங்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இப்ப இந்த தடியில நிக்கிறாங்க இல்ல 2 பேர். அந்த 2 பேரை புருஷனும் மனைவியும் நினைச்சு பாருங்க. நடுவில் கிடக்கிற கனி குழந்தை. நடுவில் இருக்கிற கனி குழந்தை. இவ பிள்ளை அப்படிங்கிறது சுமை. பிள்ளை அப்படிங்கிறது சுமை. ஆனா இனிமையான சுமை. இனிமையான சுமை. நம்ம நல்லா வளர்த்துனா நமக்கு பிறகு நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றும். நம்ம கிருபைக்குள்ள கொண்டு வந்தால் நமக்கு பிறகு தெய்வ நாமத்துக்காக பயன்படும். ஆனா தடியினுடைய 2 பக்கம் இருக்கிற யாரோட கையில தெரியுமா? அந்த பெற்றோருடைய தோளில. நடுவில் கிடக்கிறதா கனி. கனி எங்க போகணும்னு பார்த்து திரும்ப முடியாது. இந்த தடி குச்சி கையில வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க போகிற வழியே தான் கனி போகும். புரிஞ்சவங்களுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். முதல்ல நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சுமை என்ன? கனி. கனியை சுமக்கும்போ 1, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஏன் முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுன்னா, இப்போ இறக்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க? இறக்கம். நீங்க மீட்டிங் முடிஞ்சு நான் இதுவரை பிரசங்கம் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும். இவ கீழ் நோக்கி இறங்கும்போது யாருக்கு வெயிட்டு கூடும்? முன்ன போற ஆளுக்கு. உடனே முறுமுறுக்க வாய்ப்புண்டு. எனக்கு அதிக பாரம், உனக்கு பாரம் இல்லை. அப்ப கீழ் நோக்கி போகும்போது முன்ன நிற்கிற ஆளுக்கு பாரம் கூடுது. மேல் நோக்கி போகும்போது பின்னால் நிற்கிற ஆளுக்கு பாரம் கூடுது. அப்போ பின்னால் நிற்கிற ஆளு முறுமுறுக்க வாய்ப்புண்டு. அப்ப 2 பேருக்குமே முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு. கீழ் நோக்கி இறங்கும்போது நான் முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு. மேல் நோக்கி போகும்போது நீ முறுமுறுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழ் நோக்கி இறங்கும்போது ஒரு ஆளுக்கு தலையில பாரம் கூடுது, மேல் நோக்கி இறங்கும்போது இன்னொரு ஆளுக்கு தலையில
பாரம் கூடுது. அப்படின்னா முன்னால் நிற்கிற ஆளுக்கும் பாரம் உண்டு ஒரு நேரத்தில், பின்னால் நிற்கிற ஆளுக்கும் பாரம் உண்டு ஒரு நேரத்தில். அந்த சமவெளியில் போகும்போது 2 பேருக்கும் பாரம் சமமாக இருக்கும், சமவெளியில் போகும்போது. ஆனால் வாழ்க்கை எப்பவும் சமவெளியில் போகாது, வாழ்க்கை எப்பவும் சமவெளியில் போகாது. வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கும், வாழ்க்கையில் இறக்கங்கள் இருக்கும், பள்ளத்தாக்கள் இருக்கும், மேடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். அதுக்கு நடுவில் கனியை சுமக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஓவர்லோடட். நம்ம மேல வைக்கிற சுமைகள் எல்லாம் இனிமையான சுமை. என்ன சுமை? இனிமையான சுமை. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஓவர்லோட சுமப்போம். எதை சுமப்போம்? ஓவர்லோடு. உதாரணம் சொல்லித்தாரேன். யோசேப்புக வஸ்திரத்தை உருவி அந்த 10 சகோதரர்கள் சுமந்தனும். இவங்களுக்கு தேவை உண்டா? இவங்க அதை சுமக்கணுமான்னு கேட்டேன். இன்னொருத்தனை கேவலப்படுத்தி அந்த லோடை எடுக்கணுமா? இன்னொருத்தனை அவமானப்படுத்தி அதை சுமக்கணுமா? வேண்டாம் இல்லையா? இவங்க அவனுக்கு வஸ்திரத்தை சுமந்தனும் இல்லையா? கர்த்தர் நோட் பண்ணி வச்சாரு. கர்த்தர் நோட் பண்ணி வச்சுட்டு சொன்னாரு, நீங்க அவனுக்கு வஸ்திரத்தை சுமந்ததோட உங்க டியூட்டி முடிஞ்சுன்னு நினைக்க கூடாது. உங்க சந்ததியை வச்சு யோசேப்புக்கு எலும்ப சுமக்க பண்ணுவேன். இப்பதான் புரியுதுல? அதாவது யோசேப்பை அவமானப்படுத்தும்படி வஸ்திரத்தை சுமந்தார்கள். எதுக்கு வஸ்திரத்தை சுமந்தார்கள்? யோசேப்பை அவமானப்படுத்தும்படி. இப்ப 430 ஆண்டுகள் தாண்டி எதை சுமக்கணும்? தேவையானவைகளை சுமந்திருந்தா அப்போ அந்த எலும்பை சுமந்திருக்க தேவை இல்லை. சொல்லுங்க, இனிமையான சுமைகள். கனியை சுமக்கிறது இனிமையான சுமைதான் இல்லையா? ஆனால் அடுத்தவன் பொருளை சுமக்கிறது, அடுத்தவனுடைய வஸ்திரத்தை சுமக்கிறது, தரிசனம் உள்ளவனுக்கு வஸ்திரத்தை சுமக்கிறது, கிருபை உள்ளவனுக்கு வஸ்திரத்தை சுமக்கிறது தேவையில்லா சுமைதானே. அதுக்கு பதில் கர்த்தர் எதை சுமக்க வச்சாரு? லேபில் உள்ள ஸ்கெல்டனை சுமக்க வச்சாரு. எதை சுமக்க வச்சாரு? எலும்புகளை சுமக்க வைத்தார். இன்னைக்கு நீங்கள் தேவ திட்டத்தை சுமந்தால் நாளைக்கு உங்க சந்ததிகள் அதே தேவ திட்டத்தை சுமக்கும். கை தட்டணும், வாய திறக்கணும். இன்னைக்கு நீங்க கிருபையை சுமந்தா உங்க சந்ததிகள் தேவ கிருபையை சுமப்பார்கள். எல்லாருக்குமே முறுமுறுக்க வாய்ப்புண்டு. நான் முன்ன போகும்போது இறக்கத்தில் போகிறேன்னா எனக்கு வலிக்கும். நான் முன்ன போகும்போது ஏற்றத்தில் போகிறேன்னா பின்னால் வர ஆளுக்கு வலிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கிடணும்? உனக்கும் எனக்கும் வேதனை சமபாதான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நோக்கத்துக்காய் சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு முன்னேறி போனோம். Praise the Lord. எங்க இருந்து எங்க வர சுமக்கணும் தெரியுமா? ராட்சதர்கள் தங்கி இருக்கிற கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற வனாந்தரம் வர சுமக்கணும். ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் கை தட்டணும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கை தட்டணும். கானானியர் தங்கி இருக்கிற, ராட்சதர்கள் தங்கி இருக்கிற கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வனாந்தரம் வர சுமந்து கொண்டு போ. பைபிள்ல இனிமையான ஒரு சுமை கனியை சுமப்பது. எதை சுமப்பது? கனி. பைபிளில் இனிமையான 2வது சுமை 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டப்படாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி
அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. இதாக்கு இனிமையான 2வது சுமை. இப்போ பாருங்க, பசுவுக்கு உடன்படிக்கப்பட்டு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏன் நீங்க பேசுங்க. பசுவுக்கும் உடன்படிக்கப்பட்டீங்க ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் பசுவுக்கும் குட்டிக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. கறவை பசுக்களுக்கும் குட்டிக்கும் சம்பந்தம் உண்டு. கறவை பசுக்களுக்கும் உடன்படிக்கப்பட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மள பாதி ஆட்களும் அப்படித்தானே. பைபிளுக்கும் நமக்கும், கிருபைக்கும் நமக்கும், தேவப்பிரசன்னம் நமக்கும், நம்ம அல்லேலியா கூட்டம் அப்படி இப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தோம். கடைசியில் எப்படி நம்ம வந்து சேர்ந்துட்டோம். எதை ரொம்ப பரிகாசம் பண்ணமோ அதில் வந்து ஓட்டிட்டோம். எதை ரொம்ப கேவலப்படுத்தணுமோ அதில் வந்து ஓட்டிட்டோம். இப்போ இந்த பசுக்கள் 2 பசுக்கள், 2 பசுவுக்கும் குட்டி உண்டு. 2 பசுவும் கறவை பசுகள். ஆனால் இந்த பசுவுக்கு ஒரு வாய்ப்பு, உடன்படிக்கப்பட்டியை சுமக்கும்படியான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பில் ஒரு ஆப்ஷன், பெட்டியா குட்டியா, பெட்டியா குட்டியா. பெட்டியா குட்டியான்னு கேட்டால் பாதி ஆட்கள் குட்டிட்டு தான் சொல்லணும். பசுக்கு கண்டுக்குட்டி, எஸ் கண்டுக்குட்டி, அது பால் கொடுத்து வளர்த்துட்டு வருது. இப்போ திடீர்னு சொல்லணும், இந்த 2 பசுக்களுக்கு மேலே நுகத்தை வச்சு உடன்படிக்கப்பட்டு அதுக்கு மேலே ஏற்றி விடணும். சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. சில ஆட்கள் எல்லாம் பாருங்க, இவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைச்சதே இல்லை, இவங்க சபைக்குள்ள வருவாங்கன்னு நினைச்சதே இல்லை, இவங்க தெய்வராஜ்யத்துக்கு பயன்படுவாங்கன்னு நினைச்சதே. நம்மளை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற ஆட்கள் கிடையாது, நம்மளை மாதிரி கோல் சொல்கிற ஆட்கள் கிடையாது, நம்மளை மாதிரி வீட்டில் பிரச்சனை பண்ண ஆட்கள் கிடையாது, நம்ம வீடு மாதிரி கெட்ட வார்த்தையின் சத்தம் தூரத்தில் கேட்ட வீடு கிடையாது. அப்படி இருந்தும் கர்த்தர் நம்மளை பிடிச்சாரு. எதற்கு தெரியுமா? உடன்படிக்கப்பட்டிய சுமக்கும்படி. கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நீ தேவை. ஒரு சுமை, ஒரு சுமை உன் முதுகில் வைக்கப்படுகிறது. அது என்ன சுமை தெரியுமா? உடன்படிக்கப்பட்டு. என் கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ. மனுஷர்கள் கையில் கொடுத்திருந்தா கூட இவ்வளவு நேர்த்தியா சுமந்திருக்க மாட்டணும். மிருகங்களை நம்புறாரு. தப்புதான், தப்புதான். மிருகங்களை நம்புறாரு, 5 அறிவு ஜீவிகளை நம்புறாருன்னா, தம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நம்மளை எத்தனை அதிகம் நம்புறார் இல்லையா? கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. 2 மாடுகளுக்கு கழுத்துல நுகத்தை பூட்டி உடன்படிக்கப்பட்டிய கொடுத்தனுப்ப என் தெய்வத்தால முடியுமானா? இந்த சந்ததியில கர்த்தர் உங்களை கண்டிருக்கிறார், உங்களை கண்டிருக்கிறார். மாடுகளுக்கு அந்த வாய்ப்பை பார்த்தீங்களா? மாடுகளுக்கு அந்த வாய்ப்பு. இஸ்ரவேலின் தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி. யார் வாசம் பண்ணுகிற பெட்டி? இஸ்ரவேலின் தேவன் வாசம் பண்ணுகிற பெட்டி. யுத்தத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற பெட்டி. பெட்டி இவங்க கையில் இருக்குன்னா இவங்க கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். பெட்டி கூட இருக்குன்னா கூட இருக்கிறது யாரு? கர்த்தர். அந்த இஸ்ரவேலின் தேவன் தங்கி இருக்கிற பெட்டியை சுமக்கிற பாக்கியம் இப்போ யாரு கிடைச்சிருக்கிறது? 2 மாடுகளுக்கு கிடைச்சிருக்கிறது. அவைகள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு ஓடினது. உங்கள்கிட்ட போய் சொன்னேன், தப்புதான், தப்புதான். அவைகள் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் ஓடினது. எப்படி ஓடினது தெரியுமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். வலதுபுறம் மேல கிருபை வருது, கிருபை வருது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். கண்ணா மூடி பார்த்துக்கோ. இப்போ முதுகில் என்ன இருக்கு? இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி. இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி. சொல்லுங்க, நாங்கள். மெதுவா மெதுவா பேசுங்க. நாங்கள். கொஞ்சம் கூட மெதுவா பேசுங்க. நாங்கள் மகிமையை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை சொல்லுங்க.
ஒரு தடவை கூட சொல்லுங்க. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீ அழைக்கப்பட்டது தெய்வத்தினுடைய மகிமையை சுமந்து கொண்டு நடக்கும்படி. கர்த்தர் இன்னைக்கு உன்னை மகிமையினால் மூட போகிறார். உடன்படிக்கை பெட்டி தோல்ல வந்துட்டா அப்புறம் என்னெல்லாம் இந்த மாடுகள் பண்ணுதுன்னு பாருங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல், என்ன செய்யாமல்? இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல், அப்புறம் நேரே ஓடினது. இடதுபுறம் வலதுபுறம் சாயல்ல, அப்புறம் நேரே ஓடினது. அப்புறம் பாருங்க, பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேரே ஓடுகிறார்கள் என்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு மாதிரியாய் ஓடுகிறார்கள். ஒரு மாதிரியா இல்லை, மாதிரியாய் ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்கள்? மாதிரியாய். கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல வந்துட்டா நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய நட மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய எல்லாம் மாறும், நம்முடைய கால்கள் மாறும், நம்ம கால் வைக்கிற இடத்துக்கு நிறம மாறும், நம்முடைய வாழ்க்கையின் தரம் மாறும். நேரே ஓடுவாய், எல்லை தாண்டி ஓடுவாய். ஒன்றாவது இனிமையான சுமை கன்னி. சொல்லுங்க, கன்னி. மெதுவா சொல்லுங்க, கன்னி. ரெண்டாவது இனிமையான சுமை உடன்படிக்கை பெட்டி. இனிமையான சுமை இல்லையா? ஏன்னா யுத்தத்தில் வெற்றி தோல்வியை கொடுப்பது யாரு? உடன்படிக்கை பெட்டி. சத்துருவை துரத்துவது யாரு? உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வந்து பேச விரும்பினா கர்த்தர் எங்கே இறங்குவாரு? உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்திலையும் மகிமை அவர்கள் நடத்துவது எது? உடன்படிக்கை பெட்டி. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது வேலை அல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது பாக்கியம். இட்ஸ் a blessing. உங்க குடும்பத்துக்கு இது ஒரு பாக்கியம், உங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு பாக்கியம், உங்க ரெண்டு பேருக்கு இது ஒரு பாக்கியம். கர்த்தரை சுமப்பது பாக்கியம். இனிமையான சுமை 1 கனி, இனிமையான சுமை 2 உடன்படிக்கை பெட்டி, இனிமையான சுமை 3, இனிமையான சுமை 3. இந்த கர்ப்பிணிகளாக இருப்பது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம். எல்லாரும் நடக்கிறபடி நடக்க முடியாது, எல்லாரும் வாழ்கிறபடி வாழ முடியாது, இப்படி நிற்க முடியாது, முடியாது. அப்புறம் இப்படி இடிக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது. எல்லாத்திலையும் என்ன நானே அடக்கி கீழ்ப்படுத்தணும். ஏன்? ஐ ஆம் ப்ரெக்னன்ட். அது ஒரு சுமை, அது ஒரு. ஆனால் அது இனிமையான சுமையா மோசமான சுமையா? ஏன்னா எனக்கு பின்னாடி தெய்வ சபையை நடத்துகிற ஒரு சந்ததி எழும்புது, எனக்கு பின்னாடி ஒரு மிஷனரி சந்ததி எழும்புது, எனக்கு பின்னாடி ஒரு ஜபசேனை எழும்புது, எனக்கு பின்னாடி ஊழியம் நடக்கும், எனக்கு பின்னாடி ஆராதனை நடக்கும், எனக்கு பின்னாடி கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஏன்னா 9 மாதங்கள் நான் சுமந்திருக்கிறேன். ஏன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கற்பத்தின் கனிய அடைச்சு வச்சிருக்கிற ஆவிகள் இப்போ வெட்டப்படுகிறது. கை தட்டி பெற்றோ. எப்பவுமே வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு ஒரு சுமை, ஒரு சுமை.
ஆனா அது சாதாரண சுமை அல்ல, அது இனிமையான சுமை. அதை சுமந்த உடனே புரிஞ்சிட்டு நான் செத்து போனாலும் ஊழியம் நடக்கும். அந்த பெண்மணி சொல்லுது, அசாத்தியமான இயற்கைக்கு மாறான ஒரு அற்புதம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அது கூட நடக்கலாம். அதுக்கு வேற பைபிளில் சாட்சி இருக்கு. அன்னாளுக்கு நடந்தது, சாராளுக்கு நடந்தது. கற்பன் செத்து விட்டது, ஆனால் குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த பக்கத்தில் அறையில் வருது இல்லையா, ரேர் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? ரேர் ப்ராடக்ட். உலக வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு கற்பம் உண்டு உருவானதில்லை. பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை நான் ஸ்தோத்திரம் சொல்லியலா, நம்முடைய இம்பாசிபிலிட்டி தான் காட்ஸ் பாசிபிலிட்டி. சரி பரவாயில்ல, புரியாத ஆட்கள் விட்டுட்டு. நம்முடைய இம்பாசிபிலிட்டி தான் காட் பாசிபிலிட்டி. எப்போ நம்ம முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வாரமோ அதுவரை கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. என்னால முடியும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப கர்த்தர் விடுவாரு. சரி போய் பலவீனப்படு, எல்லா பலத்தையும் இழ, எல்லா திறமையும் இழ, எல்லாம் இழந்துட்டு வா, அப்பதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும். என்னால் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்படுறது வரை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு, என்னை பலவீனப்படுத்தி என்னை பயன்படுத்தும்படி. ஆனால் அங்கே பாருங்க, என்ன அமைதியாக இருக்கு அந்த வீடு. அந்த வீடு என்ன பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. 2 பேருடைய கற்பமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஒரு பெண்மணி சுமந்தது யாரை தெரியுமா? உலகம் கண்டதில் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் மிக பெரியவனே. இன்னொரு பெண்மணி சுமந்தது யாரை தெரியுமா? உன்னதத்திலிருந்து வரும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இப்படி நடக்கும்னு முன்னமே அறிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணி இருப்பேன், கொஞ்சம் கூட செயல்பட்டு இருப்பேன், கொஞ்சம் கூட உபவாசம் பண்ணி இருப்பேன், கொஞ்சம் கூட பாரம் எடுத்திருப்பேன், கொஞ்சம் கூட ஓடி இருப்பேன், கொஞ்சம் கூட உற்சாகமாக செயல்பட்டு இருப்பேன். இப்படி நடக்கும் எனக்கு முன்னமே தெரியாது. அன்போடு கூடிய பிரயாசங்கள் தெய்வ நாமத்துக்கு நாம எடுக்கும்போ அதனால் வருகிற அறுவடை பயங்கரமா இருக்கும். அதனால் வருகிற அறுவடை பயங்கரமா இருக்கும். மொத்த உலகத்துக்கும் இரட்சகரை இந்த பூமியில பிறக்க பண்ணும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தது மரியாளுடைய கற்பம். அப்போ அந்த கனி சுமந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லணும், என் தோள் கர்த்தருக்கு தேவை. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. அப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லணும், என் கழுத்து கர்த்தருக்கு தேவை, என் கழுத்து கர்த்தருக்கு தேவை. அப்புறம் கருவை சுமந்தனும் இல்லையா, அவங்க சொல்லணும், என் கருவறை கர்த்தருக்கு தேவை. புரிஞ்சவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி பிடிச்சு என்னை தருகிற அப்பான்னு சொல்லுங்க, என்னை தருகிற அப்பான்னு சொல்லுங்க, என்ன தருகிற அப்பான்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் தொட போகிறார். ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரை பலப்படுத்த போகிறார். இன்னைக்கு அத்தனை பேர் மேல ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீ ஆண்டவருக்கு வேணும், 100% ஆண்டவருக்கு வேணும், நீ தேவனுக்கு வேணும். தேவ நாமத்தின் மகிமைக்காக நீ தேவை. இனிமையான சுமை. என்ன சுமை? இனிமையான சுமை. எத்தனை எண்ணம் சொன்னேன்? 3. 1 கனி, 2 உடன்படிக்கை பெட்டி, 3 கரு 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 4. இப்போ உயிர்த்தெழுந்த உடம்புல நல்லா கவனிச்சுட்டு பதில் சொல்லணும். உயிர்த்தெழுந்த உடம்புல, இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல போனா மறுரூபமான உடம்புல. என்ன உடம்புல?
மர்ரூபான உடம்புல காயம் தெரியுமா? உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். மர்ரூபான உடம்புல காயம் தெரியுமான்னு கேட்டேன். மர்ரூபா அடைஞ்ச உடம்புல காயம் தெரியுமா? தெரியாது. மர்ரூபா அடைஞ்ச உடம்புல காயம் தெரியாது. ஏன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்டு. அது என்ன உடம்பு? மர்ரூபம் அடைந்த உடம்பு. அந்த மர்ரூபம் அடைவதற்கு முன்னே இருந்த எந்த அடையாளமும் மர்ரூபம் அடைந்த உடம்புல இருக்காது. மர்ரூபான உடம்புல காயங்கள் தெரியாது. ஏன் காயங்கள் தெரியாதுன்னா அந்த உடம்பு என்ன ஆகிவிட்டது? மர்ரூபம் அடைந்து விட்டது. இப்ப இயேசு உயிர்த்தெழுந்தாரு, அவருக்கு உடம்புல காயம் தெரியுதா? தெரியுதா? தெரியலையா? தெரியுது. ஏன் தெரியுது? மர்ரூபம் அடைஞ்ச உடம்புல காயம் தெரியாது. மர்ரூபம் அடைந்து விட்டது, காயம் போய்விட்டது. ஆனா இயேசு மர்ரூபம் அடைஞ்ச பிறகு ஏன் காயம் தெரியுது? ஏன்னா ஒரு தோமாவை விசுவாசத்துல உறுதிப்படுத்தும்படி நான் இன்னும் இந்த காயத்தை சுமக்கிறேன்னு ஒரு தோமாவை ரட்சிப்பில நடத்தும்படி, ஒரு தோமாவை உறுதிப்படுத்தும்படி, ஒரு தோமாவை கிருபைக்குள்ள நடத்தும்படி நான் இன்னும் இந்த காயத்தை என் உடம்புல சுமக்கிறேன். மர்ரூபான உடம்புல காயம் இருக்காது என்பதுதான் உண்மை. ஆனா மர்ரூபமான உடம்புல காயத்தை சுமந்ததற்கான காரணம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் மிஷனரியாக அனுப்பப்படுகிற தோமா இந்த கையில தன் விரலை போட்டு பார்க்கணும், இந்த விழாப்புறத்தில் தன் விரலை போட்டு பார்க்கணும். அப்புறம் தேசம் எங்கும் புறப்பட்டு போய் வல்லமையோட ஊழியம் செய்யணும். அதற்காக நான் இந்த காயத்தை சுமக்கிறேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டி, புரிஞ்சவங்க மட்டும் கை. 3.5 ஆண்டுகள் கேட்ட பிரசங்கம் தோமாவுக்கு மாற்றத்தை கொண்டு வரல. கேட்ட உமைகள் தோமாவுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரல. கண்ட அற்புதங்கள் தோமாவுக்கு மாற்றத்தை கொண்டு வரல. தோமாவுக்கு மாற்றம் வருவது எப்போ தெரியுமா? உன் விரல்களை என் உள்ளங்கையில் போட்டுப்பார், உன் விரல்களை என் விழாப்புறத்தில் போட்டுப்பார். அப்பதான் நீ ஒரு பெரிய மிஷனரியாகவே எழும்ப முடியும். உன்னை ஒரு பெரிய மிஷனரியாக எழும்ப பண்ண வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக நான் இந்த அடையாளத்தை இன்னும் சுமக்கிறேன். 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் வாய தரைங்க. உன் மேல ஒரு அடையாளம். சொல்லுங்க, இனிமையான சுமைகள். மெதுவா பேசுங்க. இனிமையான சுமைகள். 1 கன்னி, 2 உடன்படிக்கை பெட்டி, 3 கரு, 4 காயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் வினாவிலே போடு, அவிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். எல்லாமே சுமைதான். ஆனால் சில சுமைகள் சுமக்க கடினமாக இருந்தாலும் அது ஒரு இனிமையான சுமை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
சிலுவை. இப்போ சிலுவை இனிமையான சுமையா இல்லை பாரமான சுமையா? அவமானம், நிந்தை, செய்யாத குற்றத்தை தலைமையில வைத்தல், கேவலப்படுத்துதல், இதெல்லாம் எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. இப்ப நினைச்சா சிலுவை மோசமான சுமை, ஆனா எதிர்காலத்தை நினைச்சா ஆண்டவரே இப்படின்னு அறிஞ்சிருந்தா 5 கிலோமீட்டர் கூட சுமந்திருப்பனே, இப்படின்னு அறிஞ்சிருந்தா ஆயுசு பூரா சுமந்திருப்பனே. ஏன்னா கர்த்தருடைய சிலுவையை பிடித்தவன் சிமியோன். அவனுக்கு 2 பிள்ளைகள், அலெக்சாண்டரும் ரூபும். அந்த 2 பிள்ளைகளும் தெய்வத்தால் உயர்த்தப்பட்டார்கள். தகப்பே சிலுவையை தோள்ல எடுத்ததனால பிள்ளைகள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள். நீ சிலுவையை எடு, உன் குடும்பம் உயர்த்தப்படும். கர்த்தரை பின்பற்றினா அவமானங்களை சந்திக்க வேண்டி வரலாம். கர்த்தரை பின்பற்றினா கேவலப்பட வேண்டி வரலாம். கர்த்தரை பின்பற்றினா கெட்ட வார்த்தை கேட்க வேண்டி வரலாம். அதெல்லாம் ஒரு வகை சிலுவை. ஆனால் சிலுவையை சுமக்கும்படி நான் என்ன விட்டு கொடுத்தால் கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் நிந்த, கொஞ்ச காலம் வேதனை. ஆனா எதிர்காலத்தில் தெரியும் இந்த சுமை பாரமானது அல்ல, இது இனிமையானது. இது எனக்கு கிடைச்ச வேலை அல்ல, இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்ன செஞ்சாலும் இந்த ஒரு ஆயுசுல தானே செய்ய முடியும். கனி சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். உடன்படிக்கப்பட்டிய சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். கருவை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். காயத்தை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கையில தானே சுமக்க முடியும். சிலுவையை சுமந்தாலும் இந்த ஒரு வாழ்க்கை தானே சுமக்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்ன வைத்திருக்கிற இனிமையான இனிமையான மேன்மையான மகிமையான தேவன் வைத்திருக்கிற தெய்வீக சுமைகள். கைதட்டி ஆண்டவரை உயர்த்துக. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க கனி. நான் சொல்லுங்க கனி, உடன்படிக்கப்பட்டி, கரு, காயம், சிலுவை. 6:2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அடுத்து அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அங்க ஒரு சுமை சொல்லியிருக்கு. என்ன? பலவீனம். என்ன சுமை? பலவீனம். நம்ம பிரச்சனையை மாற்ற கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஒரு மனுஷனுக்கு பலவீனத்தை மாற்றுவது தெய்வத்துக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனாலும் அவர் மாற்றல்ல. ஏன் மாற்றல்ல தெரியுமா? அந்த பலவீனம் என்கிற சுமையை உனக்கு வச்சு அதுக்கு மேல கிருபையை பாய்ச்ச விரும்புகிறார். அதுக்கு மேல கிருபையை ஊற்ற விரும்புகிறார். அதுக்கு மேல கிருபையை போட விரும்புகிறார். என்ன ஏதாவது பாரம் பிரச்சனை வந்த உடனே போ சாத்தானேன்னு சொல்லக்கூடாது.
ஏன்னா தேவன் வைக்கிற சுமைகள் இனிமையானவைகள். தேவன் வைக்கிற சுமைகள் இனிமையானவைகள். அதை ரசிச்சு சுமக்க தொடங்கிட்டோன்னு வைங்க, முடிவில் தெரியும் என்ன பெரிய ஆனந்தம்னு. ஏன்னா கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை இப்போ சுமைகளை ஒன்றா சொல்லுங்க. 1 கனி, 2 உடன்படிக்கை பெட்டி, 3 கரு, 4 காயம், 5 சிலுவை, 6 பலவீனம். இதெல்லாமே என்ன சுமைகள்? இனிமையான சுமைகள். அடுத்த சுமை பாரம். சொல்லுங்க, பாரம். ஒரு தடவை சொல்லுங்க, பாரம். பாரம், பாரம், பேர்டன். எத்தனை பேருக்கு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் மாடுகள் உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போனது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ 1 கப்பு தண்ணியும் பாரம் தான். ஆனால் 1 கப்பு தண்ணியோட பாரம் நமக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப நேரம் சுமக்க மாட்டோம். ஆனால் 1 கப்பு தண்ணியை 1 மணி நேரம் தூக்கி வச்சுட்டே இருந்தால் அதுக்கு வெயிட் நமக்கு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வேதனை நமக்கு தெரிகிறது. ஏன்னா அதை நாம் ரொம்ப நேரம் வச்சிருக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற சுமைகளை உடனே சுட்டரிக்கணும். அது 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார அனுமதி இல்லை. சத்துரு கொண்டு வர சுமை 5 நிமிஷத்துக்கு மேலே சும்மா கூடாது, அது சுட்டரிக்கணும். அபிஷேகத்தை நெருப்பில் விழணும். அது எந்த வகை சுமையா இருந்தாலும் அது எரிக்கணும். பெரிய அல்லேலியெல்லாம் சொல்லி நினைக்கிறதே தப்பு தான். பெரிய சோத்திரம் சொல்லி நினைக்கிறதே தப்பு தான். பெருசா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் நினைக்கிறதே தப்பு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பகற்காலத்தில் சத்துரு கொண்டு வச்ச சுமைகள் எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. தேவையில்லாத பாரம் எரிய போகுது, தேவையில்லாத பிரச்சனை எரிய போகுது, தேவையில்லாத பலவீனங்கள் எரிய போகுது. கண்ண மூடி கை நாட்டி பெற்றுக்கோ. ஒரு கிளாஸ் தண்ணி ஆனாலும் நேரம் செல்ல செல்ல எப்படி இருக்கும்? வெயிட்டா இருக்கும். இப்போ இந்த மாடுகள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகுது. ஏன் தூக்கிட்டு போகுது? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகுதா? போகுது. உடன்படிக்கை பெட்டி 50 கிலோ வெயிட்னு வைங்க, எனக்கு தெரியல, உதாரணத்துக்கு 50 கிலோ வெயிட்டை இந்த மாடுகளை என்ன செஞ்சுட்டு போகுது? தூக்கிட்டு போகுது. அப்போ இந்த 50 கிலோ வெயிட்டுக்கு இந்த மாடுகளோட பாடி என்ன ஆச்சு? அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒத்துழைத்தது. திடீர்னு அந்த 50 கிலோ வெயிட்டு 1000 கிலோ வெயிட் ஆனா திடீர்னு அந்த 50 கிலோ வெயிட் 1000 கிலோ வெயிட் ஆனா மாடுகளுக்கு கால் என்ன செய்யும்? தள்ளாடும். மாடுகள் என்ன நடந்துன்னு சொல்லி திகைக்கும். அப்படின்னா அந்த செகண்ட்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல ஒரு சுமை இறங்குனது. அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியில அதுவரை இல்லாத ஒரு சுமை. அது என்ன? அது என்ன? 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 மகிமை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு மேலே மகிமை இறங்குன எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? இங்க இருக்கிற எல்லா ஊழியர்கள் மேலும், எல்லா சகோதரிகள் மேலும், எல்லா சகோதரர்கள் மேலும் மகிமை அப்படிங்கிற அந்த சுமை ஒரு தடவை வைக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? மகிமை இறங்குவதாக. வாய திறந்து கூப்பிடுங்க. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை, மகிமை. மகிமை ஒரு சுமை, மகிமை ஒரு சுமை. ஆனா அதே நேரத்தில் மகிமை என்கிற சுமை உங்க மேல இறங்கிச்சுன்னா நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை சகல ஜாதிகளும் கண்டுகொள்ளுவார்கள். இப்போ
மகிமை இறங்குது. கை தட்டுங்க, வாயை தரைங்க. உண்மையில நான் தேவ மகிமையை சுமக்க விரும்புறேன் அப்படின்னு இதுவரை காலத்தை எப்படியோ தள்ளிட்டோம், இதுவரை காலத்தை எப்படியோ விட்டுட்டோம். இதுவரை நம்முடைய நாட்கள் பஞ்சை போல வேகமாய் பறந்து போச்சு. ஆனால் இன்றையிலிருந்து உங்க மேல ஒரு சுமையை வைக்க போகிறார். அது என்ன சுமை தெரியுமா? தேவ மகிமை. தேவ மகிமை, the glory of God. தெய்வத்தினுடைய மகிமை நான் சுமக்கிறேன்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல கை தட்டி நீங்க பலவீனமா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் என்னவா இருக்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் தேவை என்ன? கர்த்தர் உங்களுக்குன்னு சில சுமைகளை வைத்திருக்கிறார். அந்த சுமைகளை சுமந்து கொண்டு கர்த்தர் மகிமையுள்ள தேவன் என்பதை தேசத்தில் விளங்க பண்ணும்படி உலக தோற்றத்திற்கு முன்னமே உன்னை தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக முன்குறித்ததுனால இப்ப இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய மகிமை எல்லார் மேலும் இறங்குது. நீ மகிமை சுமக்கும் பாத்திரம். காலத்தை வீணாக்குனது போதும், காலத்தை தேவையில்லாம தள்ளிவிட்டது போதும், தேவன் தந்த வாய்ப்புகளை வீணா தவற விட்டது போதும். இனி இருக்கிற காலத்தை மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா மாற்ற விரும்புகிறேன். என் தோள் தேவைன்னா கர்த்தருக்கு என் தோள் கொடுக்கிறேன். என் கழுத்து தேவைன்னா கர்த்தருக்கு என் கழுத்தை கொடுக்கிறேன். என் இருதயம் தேவைன்னா கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்கிறேன். என் சந்ததி கர்த்தருக்கு தேவைன்னா என் சந்ததியை கொடுக்கிறேன். பாரம் சுமக்க என்னை கொடுக்கிறேன், மகிமையை சுமக்க என்ன கொடுக்கிறேன். தேவன் சுமக்கிற இனிமையான தேவ சுமைகளை சுமக்கும்படி என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்ல யாருண்டு? இந்த கூடுகையில யாருண்டு? அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறோம். இனி திறமையை வச்சு கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. இனி அறிவை வச்சு கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? கவனிங்க, கர்த்தர் எனக்கு என்ன சுமை தந்தாலும் அதை சுமக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி பிடிங்க.